ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காக படைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். அவர் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும்படிக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. தேவன் நம்மளுக்கு தேவையான பலனையும் நம்மளுக்கு தேவையான எல்லா திறனையும் கொடுத்து நம்மை வழிநடத்துவார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? Have you ever felt your abilities are not enough? என்றைக்காவது உங்களுக்கு இருக்கிற திறமைகள் பத்தாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டோன்னா, டெய்லி நம்ம அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற திறமைகள் பத்தாது, நம்மளுக்கு இருக்கிற அனுபவம் பத்தாது, நம்மளுக்கு இருக்கிற பொருளாதாரம் பத்தாது, நம்முடைய திறன், நம்முடைய எபிலிட்டிஸ் எதுவுமே நம்மளுக்கு பத்தாது. இப்படி பற்றாக்குறையாக இருக்கிற நம்ம எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, அவருடைய சித்தத்தின்படி எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது அப்படின்ற கேள்வி, அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா, நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி தான் யோசிக்கிறோம், நம்மளை தான் பார்க்குறோம், நம் தேவனை பார்க்கறது கிடையாது. When God tells us to do something, we see ourselves but not God. God knows very well about you. ஆண்டவருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றதை சொல்லுகிறார். நீங்கள் யார் என்பதை தேவன் அறிவார், ஏனென்றால் அவர்தான் உங்களை படைத்திருக்கிறார். உங்களுடைய படைப்பின் நோக்கம் உங்களை விட நன்றாய் அறிந்தவர் தேவன்தான். உங்களை எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும் என்பதை அவர் அறிந்திருந்து அதற்கு தக்கவாறு தான் உங்களை படைத்தும் இருக்கிறார். ஆகவே உங்களிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. தேவன் தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், யாராக இல்லை என்பதை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். நம்மளும் இந்த வசனத்தில் இருக்கிற மோசே மாதிரி தான் நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி மோசஸை போன்னு சொல்லும் பொழுது மோசே சொல்கிறார், ஆண்டவரே, இதற்கு முன்னும் சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கும் நல்லா தெரியும், நான் பேச்சில் வல்லவன் கிடையாது, என்னால் பேச முடியாது, மந்தனாவு, திக்குவாயி, நான் சரியா தெளிவாக எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மோசஸ் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவரே நான் தான், வாயை படைத்தவரே நான் தான், ஊமையனையும் செவிடனையும் குருடனையும் படைத்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம். ஆகவே தேவன் உங்களிடத்துல ஏதாவது செய்ய சொல்லி சொன்னார்னா, எப்படியாவது வாழ சொல்லி சொன்னார்னா, அதற்கு தேவையான திறமைகள், திறன்கள், அதற்கான எபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இல்லாத காரியங்கள், குறைவான காரியங்களை பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கறது கிடையாது. அவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற திறனை, எபிலிட்டியை அவர் பார்க்கிறார். எந்த மனுஷனுக்கு என்ன திறமை இருக்கணும், எவ்வளவாக இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்றத நன்றாய் அறிந்து தான் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கிறார். ஆகவே நம்ம படைப்பிலேயே பரிபூர்ணமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பயன்பாட்டை நீங்கள் புரிந்து கொண்டு, அதற்காக தான் உங்களை படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஸோ இன்றைக்கும் உங்கள்கிட்ட எபிலிட்டிஸ் இல்லை, திறமைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லும். அதன்படி செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ வார்த்தை, தேவ வல்லமை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்லும்.